மாளிகைகளின் பேரொளியைக் கண்டு வியந்து இமைக்க மறந்த மக்களின் நிலையைச் சொல்லும் பாடல் இது. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல அயோத்தியின் மாளிகைகள், அதோட தூண்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? தாமரை மாதிரி, நாகலோகத்தையே தொடர மாதிரி, பொன்னால செஞ்ச மாதிரி, அளவே இல்லாத எண்ணிக்கையில அந்த மாளிகைகள் இருந்துச்சுன்னு கம்பர் சொன்னார். இப்போ அந்த மாளிகைகள் எப்படிப்பட்ட ஒளியோட இருந்துச்சு, அதை பார்க்க வந்தவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்றாரு பாருங்க. அடடா, என்ன ஒரு கற்பனை! புக்கவர் கண் இணை பொருந்திராது. ஒளி தொக்குடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன உம்பர் நாட்டினும். புக்கவர் கண் இணை பொருந்திராது. அங்கே அந்த மாளிகைகளின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்க்க வர்றாங்களே புக்கவர், அவங்களுடைய கண்கள் இருக்கே கண் இணை, அது ஒன்றை ஒன்று சேரவே இல்லையாம், பொருந்திராது. அதாவது அவங்க கண்ணையே இமைக்கலையாம். ஏன்? அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு, ஒரு பேரழகு, ஒரு திகைப்பு. கண் கொட்டாம அப்படியே நின்னுட்டாங்க. எதனால அப்படியாச்சு? அடுத்த வரி சொல்லுது பாருங்க. ஒளி தொக்குடன் தயங்கி அந்த மாளிகைகளில் பதிச்சிருக்கிற ரத்தினங்கள், அந்த மாளிகைகளோட வெண்மையான சுதை பூச்சு, இதெல்லாம் சேர்ந்து வீசுகிற ஒளி இருக்கே, அது மொத்தமாக தொக்குடன் வந்து பார்க்கிறவங்க உடம்பு மேலே பட்டு பிரதிபலிக்குதாம். தயங்கி அந்த ஒளி வெள்ளம் அவங்களை முழுசா நினச்சிடுது. அப்படி அவங்க மேலே ஒளி படும்போது என்ன ஆகுது? விண்ணவரின் தோன்றலால் அவங்க தேவர்களைப் போல விண்ணவரின் தோற்றம் அளிக்கிறார்களாம். யோசிச்சு பாருங்க. சாதாரண மனிதர்கள் அந்த மாளிகைகளை பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த மாளிகையோட ஒளி அவங்க மேலே பட்டு அவங்களே தேவர்கள் மாதிரி ஒளிர்ந்து நிற்கிறாங்க. கம்பர் எப்படி ஒரு சாதாரண நிகழ்வை கூட தெய்வீகமாக மாத்துறார் பாருங்க. சரி, அந்த மாளிகைகள் எப்படி இருக்குதாம்? திக்கிற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன. எல்லா திசைகளிலும் நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய தேவ விமானம், தெய்வ வீடு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த மாளிகைகள் ஒரே இடத்துல நின்னாலும் நிலைப்பினில் நின்று தேவ விமானங்களைப் போலவே ஒளி வீசிக்கொண்டே இருக்குதாம், இமைப்பன. அதாவது அசையாம நிற்கிற இந்த கட்டிடங்கள் பறந்து செல்லக்கூடிய தேவ விமானங்களுக்கு நிகரா ஒளி வீசுதுன்னு சொல்றாரு. என்ன ஒரு உவமை! இந்த ஒளி எங்க வரைக்கும் போகுது தெரியுமா? உம்பர் நாட்டினும். தேவர்கள் வாழ்கின்ற உலகமான உம்பர் நாடு, தேவலோகத்துக்கும் மேலாக போய் இந்த ஒளி வீசுதாம். அயோத்தியின் மாளிகைகளின் பிரகாசம் பூலோகத்தோட நிற்கலை, விண்ணுலகத்தையும் தாண்டி போகுதுன்னு சொல்றார் கம்பர். ஆக அயோத்தியின் மாளிகைகள் வெறும் கட்டிடங்கள் இல்லை, அவை ஒளியின் பிறப்பிடங்கள். அதை பார்க்க வர்றவங்களையே தேவர்களா மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. அவங்களோட ஒளி விண்ணை தாண்டி பரவுது. இந்த ஒரு பாடல்ல அயோத்தியின் செல்வச் செழிப்பை, அதோட தெய்வீகத்தன்மையை, அதை கண்ட மக்களின் பிரமிப்பை எவ்வளவு அழகா கம்பர் படம் பிடிச்சு காட்டிட்டார் பாருங்க. கேட்கும்போதே நாமும் அந்த அயோத்திக்கு போய் அந்த மாளிகைகளை பார்த்து இமைக்க மறந்து நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? அதுதான் கம்பருடைய கவித்திறன்.